உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, நவகிரகங்களின் அரசன் சூரியன், குரு, கேது, இவங்க 3 பேர்த்த பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். அதுவும் எந்த ராசிக்கு பேசுறோம்னா, கும்ப ராசிக்கு பேசுறோம். இப்ப கும்ப ராசி அப்படின்னா எப்படி சொல்றது, அவங்க பார்க்க போனா தன்மானம் உடையவர்கள், யாருகிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்காதவர்கள், அடுத்து உங்களுடைய ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவங்க. ஒருத்தர் மேல அன்பு வைப்பாங்க, பாசம் வைப்பாங்க. அதே பார்க்க போனா அவங்க மூலியமா ஒரு ஏமாற்றம் வந்துச்சுன்னா தாங்க முடியாது. அது போக சில கஷ்டத்திலையும் இப்ப இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த கிரகங்கள் ஆகப்பட்டது, இந்த கூட்டு கிரகங்கள் ஆகப்பட்டது ஏதாவது ரூபத்தில் நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத இப்ப நாம் பார்க்கிறோம். இப்ப கும்பராசி, கும்பராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்குது. அந்த குரு பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது கும்பராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப இந்த 7ஆம் இடம் என்பது எது? சூரிய பகவானுடைய வீடு. அது மட்டும் இல்ல, கும்பராசிக்கு 11ஆம் இடமும், அந்த 11ஆம் இடத்துல சூரிய பகவான் மார்கழி மாசம் வர்றாங்க. அப்ப அந்த மார்கழி மாசம் வரக்கூடிய சூரிய பகவானை அந்த குரு பகவான் பார்க்கிறாங்க. இதுதான் பிளஸ் பாயிண்ட். அப்ப அந்த சூரியனுடைய வீட்டையும் 7ஆம் இடத்த அதிபதியான அந்த சூரியனையும் அந்த சூரியனுடைய வீட்டையும் இந்த குரு பகவான் பார்க்கறதுனால கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடு ஒரு சக்சஸ் ஆன பீரியடு. அப்ப 7ஆம் இடத்தையும் பார்த்து, இது பார்க்க போனா 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன். நான் யாரும் சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டாம். எல்லாரும் தனக்கு நல்ல நேரம் வந்திருக்குது, நாம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தை பயன்படுத்துங்கள். அப்ப இந்த சூரியனும் குருவும் பார்த்துக்கிறதுனால என்ன ஒரு பிளஸ்னா, எப்பவுமே இந்த சூரியனும் குருவும் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவர்களுடைய அடி மனசில் என்ன வேகம் இருக்கிறதோ, அது போக அவங்க உடம்புல பார்க்க போனா என்ன தெம்பு இருக்கிறதோ, என்ன தைரியம் இருக்கிறதோ, என்ன கற்பனை சக்தி இருக்கிறதோ, இது எந்த திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளை கண்டிப்பாக வெளிக்காட்டக்கூடிய இது ஒரு அற்புதமான ஒரு டைம். அப்ப பார்க்க போனா நீங்க ரொம்ப நாளாக தொழில் செய்ய நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இப்ப கிடைக்கும். உங்களால் செய்ய முடியலனா கூட அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில உயர்வதற்கும் தாழ்வதற்கும் வாய்ப்பு தான் முக்கியம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அப்ப அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த 11ஆம் இடமாகப்பட்டது லாபஸ்தானம். அப்ப நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும், எந்த தொழிலை எடுத்தாலும், எந்த வியாபாரத்தை எடுத்தாலும், நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்க போனா இது ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு டைமாக அமைஞ்சிருக்குதுன்னு நான் சொல்றேன். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்து அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட முடியாமல், கடன், நோய், வீட்டுல பார்க்க போனா நல்ல ஒரு சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்க முடியல, நம்ம வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்கல, திடீர்னு வேலை செஞ்சுட்டு இருந்த எனக்கு அந்த வேலை போயிருச்சு, இந்த வீட்லயும் ஒவ்வொருத்தர் சொல்றாங்க, ஒவ்வொருத்தர் சொல்லல, இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்ப இந்த டயத்திலிருந்து கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. அப்ப அந்த நல்ல நேரத்தின் மூலியமாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய உள்மனசே உணரும்.
அப்ப அந்த உள் மனசு உணரும் போது அதற்கு நீங்க தயாராங்க. அப்போ அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு செல்வந்தராகலாம். அப்ப இந்த காலகட்டத்துல நாம எதை பயன்படுத்தினாலும் சரி, நம்ம சொந்தமா தொழில் ஆரம்பிச்சாலும் சரி, சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி, நாம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிசினஸையே நாம நல்லபடியா எடுத்து செய்யணும்னு நினைச்சாலும் சரி, கண்டிப்பாக அதுல ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இது போக வேலை கிடைக்கல, இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், அந்த வேலையை திருப்தி இல்லை, அந்த வேலையை பார்க்க போன இடம் மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அதுவும் நடக்கும். இது போக இந்த சூரியனும் குருவும் பார்த்துக்கிறதுனால, அது 11ஆம் இடமாக இருக்கிறதுனால நீங்க பார்க்க போனா கல்வியில், அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் நீங்க படிக்கலாம். அரியர்ஸ் வச்சிருந்தாலும் அதையும் கிளியர் பண்ணலாம். அது போக நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இந்த சமயத்துல கண்டிப்பாக உறுதியா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்ப அது போக இப்போ ஐபிஎஸ், டிஎன்பிசி, ரெண்டாவது பார்க்க போன குரூப் ஏ சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வாய்ப்பு இருந்தால் யாராவது எழுதணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தா கூட இந்த டயத்தில் எழுதிருங்க. அதற்குண்டான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல அரசியல்லையோ அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அப்ப அரசாங்க வேலைகள் மூலியமாக ஒரு திருப்தி கிடைக்கும். அரசாங்க வேலைகள்ல ஒரு உயர்வு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. ஒன்னும் கவலைப்படாதீங்க, தைரியமாக முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பது நீங்க தான். இது போக உங்களுக்கு பார்க்க போனா அந்த 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறாங்க. அப்ப அந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்ப அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது அமைஞ்சு மற்றவங்க உங்களை பார்த்து அவன் பார்ப்பா பெரிய பாக்கியம் வேணாட்டு இருக்குது, எப்படியோ மோசமான சூழ்நிலையில இருந்தா, ரொம்ப கஷ்டத்துல இருந்தா, இப்ப பாரு எந்திரிச்சு எந்த அளவுக்கு சூப்பரா வந்துட்டான், இன்னைக்கு நல்லா இருக்கிறான் அப்படின்னு அடுத்து உங்க கண் பார்வையில நீங்க பாக்கியசாலியாக தெரிவீர்கள். இது போக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்கன்னா அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களை கலைத்து விட பார்ப்பார். அப்ப அந்த கலைச்சு விடுறதுக்கு பாக்குறாங்கன்னா ஏதாவது ரூபத்துல சில கஷ்டங்களையோ சில சிரமங்களையோ கொடுக்கறதுக்கு பார்ப்பாங்க. அப்படி கொடுக்கறதுக்கு பார்த்தாலுமே இந்த குரு பகவான் ஆகப்பட்டது எப்பேற்பட்ட கெட்ட சக்திகள் ஆகப்பட்டது உங்களை அழிக்க வந்தாலும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. குரு பகவானும் சூரிய பகவானும் பார்த்துக்கிறாங்க, குரு தனிச்சையா பாக்குறாங்க. இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க போன எந்த கெட்ட சக்தியினாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப டோட்டலா பார்க்க போனா உங்களுக்கு திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய முயற்சி, இது எல்லாமே பயன்படுத்தி நீ நல்ல நிலைமைக்கு நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க வீணா போயிருவீங்க, நீங்க அழிஞ்சு போயிருவீங்க, நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர மாட்டீங்க அப்படின்னு நினைச்சவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரங்கிறது வந்தாச்சு. நேயர்களே, இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இது பார்க்க போனா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தா எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு பார்க்க போனா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செயல்படுங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இது போக என்னுடைய பதிவை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு எங்கிட்ட பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது போக இந்த பதிவின் மூலியமாக நான் சொல்றது என்னன்னா, கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மையை எடுத்துருங்க. நீங்க இப்ப ஜெயிக்க போறீங்க, சாதிக்க போறீங்க, நீங்க உருவாக்க போறீங்க. இது மட்டும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. இது போக நீங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கோன்னா கீழே 2 நம்பர் இருக்குது, அதுல பார்க்க போனா நீங்க போன் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.